சொல்லு காவேரி, 2 பெருசா இல்ல 20 பெருசா? சொல்லு. 20. இதோ பார், நீ பிறந்ததுல இருந்து இல்ல, போன ஜென்மத்துல இருந்து லவ் பண்ணிருந்தாலும் ரிஷி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ண சீவிடுவேன். படி. ஏய், அந்த போட்டோவை கிழி. கிழிடி. கிழிடி. இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் என் கண்ணிலேயே படாத. என்னடி, ஒரு போட்டோவை கிஸ் பண்ணதுக்கு இவ்ளோ அக்ரெசிவ் ஆயிட்ட? பின்ன என்னோட ரிஷிய போற வரவுல லவ் பண்ணிட்டு இருப்பா, நான் கை தட்டி சிரிக்கணுமா? ரிஷி கிட்ட எந்த பொண்ணையும் நெருங்க விட மாட்டேன், எந்த பொண்ணையும் ரிஷியை நெருங்க விட மாட்டேன். ரிஷி கைய நான் மட்டும்தான் பிடிக்கணும். எங்கே போக முடியாது. ஓடிட போறா. அடிச்சு போச்சு இறங்கி அடிக்க check you right who's got Rishi Rishi.
இல்லையா போக முடியாது வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க குடு முடிடா இரு இரு மாலை போடு இந்தா போடு ஐயரை கூப்பிடு என்ன மாப்பிள்ள சார் மாலையை கையில வச்சுட்டு மாலையை போட்டுக்க வேண்டியது தானே சீக்கிரம் வாடா இவ்வளவு நேரமாடா இல்லடா என்ன பொண்ணு பக்கத்துல 2 பேர் நிக்கிறேள் யார் மாப்பிள்ள நான் 2 பேரும் தான் இரு 2 பேருமா ஐயரே அவன் கல்யாண மாப்பிள ஒருத்தன் நிச்சயதார்த்த மாப்பிள என்ன குழப்பறேள் டேய் குழப்பாதீங்கடா இங்க பாருங்க மாப்பிள்ளை நான் இல்ல மாப்பிள்ளை இவன் தான் டேய் நீ ஃபர்ஸ்ட் மாலையை போடா சரி சாமியை வேண்டிக்கிட்டு தாலி எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொல்லுங்க சரி வா யாராவது வா. ஓம் மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே த்வம் ஜீவரதாம் சதம் சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி மச்சான் தேங்க் யூ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு வாங்கடா சீக்கிரம் வாங்க டேய் டிக்கெட் எங்கடா சீக்கிரம் கொடு மச்சான் இந்தடா பெங்களூர் டு மும்பை ஃளைட் டிக்கெட் ஆனா இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் கார்ல தான் போணும் அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒண்ணாவே தான் இருக்கணும் புரியுதா புரியுது மச்சி மச்சான் நீ முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணு உன்னை நம்பி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா இவளை நீ தான் பாத்துக்கணும் டேய் நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க இவங்களை கூட்டிட்டு பின்வழியா போங்க அங்க கார் இருக்கு அதுல ஏறி நேரா பெங்களூர் போங்க அங்க இருந்து ஃளைட்ல போங்க புரியுதா ஓகே மச்சான் வாங்க வாங்க இங்க வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை டைவர்ட் பண்றேன் சரி சீக்கிரம் சீக்கிரம் போடா. வாங்க 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 வாடா சீக்கிரம் வா சீக்கிரமா போடா டேய் சீக்கிரம் போ ஓகேடா ஏய் உள்ளதான் இருக்கணும் நல்லா கேளுடா ஏய் நில்றா டேய் எங்க போட மாட்டோம் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் சரி சார்
ஏய் பொண்ணுங்கடா, ஒழுங்கு மரியாதை சொல்லிரு, இல்லனா என்கிட்ட வாங்கி கட்டிப்ப. இன்ஸ்பெக்டர் சார், காலையில இருந்து கல்யாண டென்ஷன்ல சாப்பிட மறந்துட்டேன். கொஞ்சம் டீ கிடைக்குமா? அடிங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உனக்கு டீ வேற வேணுமா? வணங்கண்ணா. என்னண்ணா இருக்கான்? இதோ மினிஸ்டரே வந்துட்டாரு. நல்லா ஸ்ட்ராங்கா ஆத்தி கொடுப்பாரு, வாங்கி குடி. எங்கடா அவன்? இதோ எங்க? வாங்க மினிஸ்டர் சார். ஏதாவது சொன்னானா? இல்ல சார், நீங்க வரலன்னு இன்னும் கைய வைக்காம இருக்க. நீங்க சொன்னீங்கன்னா 2 தட்டு தட்டிடுறேன் சார். நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பி டீ சாப்பிடுவாங்க போங்க. ஏய் குர்ரா. யோ ஓபன் பண்ணியா? வணங்கண்ணா. டேய் உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடா. சார் 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 விடுங்க சார், ஏய். விடுங்க விடுங்க. என்னது உங்க பொண்ணை காணுமா? ஓ மை காட், இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட. அடடே சார், அவங்க டீ சாப்பிட போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நானே வேணா ஏய். கண்டுபிடிச்சுதான். என்ன திமிரா? ஏய் எங்கடா என் பொண்ணு? எங்க எங்கடா என் பொண்ணு? சொல்லு சொல்றா. ஏய் உன்னை அடிச்சே கொல்லுவேன். ஏய் சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். ஏயா? சார் சார் தம்பி யாருன்னு விசாரிச்சிட்டேன் சார். யோ யாரா இருந்தா எனக்கு தெரியா? சார் அவரு சித்ரா தேவி அம்மாவோட மகன் சார். யாரு? குளோபல் பிக்சர் சித்ரா தேவி அம்மாவோட மகன் சார். இன்ஸ்பெக்டர், மேடம் சொல்லுங்க. மருது பாண்டி இருந்தா போன கொடு. இதோ குடுக்குறேன் மேடம், குடுக்குறேன் மேடம். இந்தாங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். மருது பாண்டி, மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? 10 நிமிஷத்துல ரிஷி வீட்ல இருக்கணும். 10 நிமிஷம் இருக்குமா? 10 செகண்ட்ல தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிரமா? தம்பி தம்பி நீ போலாம். தேங்க் யூ. வணக்கம்ப்பா. அத்தா. தம்பி, நாளைக்கு வெளியூருக்கு ஷூட்டிங் கிளம்பணும். எப்ப படப்பிடிப்புன்னு போட்டு ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணிட்டோம். நீங்க சைன் பண்ண மாதிரி நடிச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்க லவரோட ஃபாரின் டூர் போலான்னு அம்மா சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் என்னால முடியாது. நான் என்னோட ப்ரோக்ராமை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அம்மா, எவ்வளவு சொல்லியும் அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். ஆஹா, அப்படியா சொல்றான்? ஆமாம்மா, ரொம்ப பிடிவாதமா பேசுறாம்மா. நான் பாத்துக்கிறேன். தம்பி, அம்மா வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி உங்க முடிவை சொல்லுங்க. இங்க பாருங்க, யாரா இருந்தா என்னங்க, என்னோட பதிலி தான். இங்க பாருங்க,
இந்த படத்தை விட என்னோட லைஃப், என்னோட ஃபியான்சி தான் எனக்கு முக்கியம். ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரிலாம் பெர்மிஷன் கேட்கலாம் நான் இங்க வரல, சரியா? இங்க பாருங்க, நான் என்னோட ஃபியான்சியோட ஒரு 2 நாள் ஃபாரின் ட்ரிப் போறேன். நான் எப்போ ஊருக்கு வரனோ அப்போ உங்களோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அக்ஷய் தம்பி, டேட்டை ஃபிக்ஸ் பண்றது நீங்களோ நானோ கிடையாது. எல்லாம் அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து யாரும் இப்படி பேசுனது கிடையாது. பார்த்து பேசுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்களா அந்த அக்ஷய் கிடையாது நானு. ஏய், நான் மிரட்டுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? 4 படம் நடிச்சிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவியா? நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன மேடம் பண்ணுவீங்க? ரெட் கார்டு கொடுத்துருவீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப சொல்றேன் மேடம், உங்களோட படத்துல என்னால நடிக்க முடியாது. உன்னோட ஃபியான்சி தான், எடுத்து பேசு. அக்ஷய், என்ன காப்பாத்து அக்ஷய். பேபி, பேபி, what happened to you? தெரியல அக்ஷய். Tell me. Oh God, say, where are you? Tell me now. நான் யோகா கிளாஸ் போற வழியில என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க அக்ஷய். அக்ஷய் ப்ளீஸ் அக்ஷய், என்ன காப்பாத்து வந்து ப்ளீஸ். இது என்ன இடம்னே தெரியல அக்ஷய். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அக்ஷய், ப்ளீஸ். உனக்கு இடத்த சொல்ல மாட்டா. ஏன்னா அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. நாளை மறுநாள் ஊட்டில ஷூட்டிங். நீ கிளம்பி ஊட்டி வந்துடு. இப்ப கிளம்பு. இங்க பாருங்க, என்னோட பவர் தெரியாம நீங்க என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க. I have very higher level contacts. You know Mr. மருது பாண்டி? உங்க எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. அம்மா, மருதுபாண்டி வந்திருக்கிறம்மா. வணக்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தம்பி உங்க பையனு தெரியாது. அதுலயும் தம்பிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சிருந்தா. ஒரு நிமிஷம். இவரு உன்னை தெரியும்னு சொன்னாரு. அட அக்ஷய் தம்பி, நீயா? அம்மா, தம்பி நல்ல காமெடியா நடிப்பாப்ல. என்னப்பா இங்க? சில பேருக்கு அவங்க வேலை என்னன்னு அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதான். தம்பி ஏதாவது பிரச்சனை பண்றாராமா? தம்பி, ஸ்கூல் பையன் மாதிரி அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அமைதியா கேட்டுக்கணும். புரியுதா? கிளம்பு, போப்பா. உன்னதான், போ போ. என்ன தம்பி, என்ன வேணும்? அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது, தெரியும்ல? சும்மா வேலையை பாரு, கிளம்பு, போ. இதுக்கு தாமா நான் அப்பவே சொன்னேன், நம்ம ரிஷி தம்பியை நடிக்க வைக்கலான்னு. நாம தான் வளர்த்து விட்டோங்கிற நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இருக்கான். இன்னும் எத்தனை பேர் தான் நாம இப்படி வளர்த்து விட்டுட்டே இருக்க போறோம் தெரியல. அம்மா, என்னம்மா யோசனை? ஒண்ணுல மருது பாண்டி, உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி. அதான் முடிஞ்சு போச்சேம்மா. ரிஷி,
வாங்க தம்பி. ரிஷி உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த பக்கம் வா.